ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செங்குன்றம் அடுத்து பாடியநல்லூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காளேஸ்வரி திருக்கோவில மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை காலையில 9:45ல இருந்து 10:25க்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கோவிலுக்கு வந்துருங்க. ஸோ ரொம்ப விசேஷமான கும்பாபிஷேகம். அதுவும் நம்ம பாடியநல்லூர்ல இருக்கிற பெரிய கோவில் பாத்தீங்கன்னா நம்ம முனீஸ்வரர் அங்காளேஸ்வரி கோவில் தான். அதே மாதிரி வருஷம் வருஷம் மார்ச் டு ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா இங்க திருவிழா, தீமிதி திருவிழா ரொம்ப விமர்சையா நடக்கும். அதையும் நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பாடியநல்லூர்லயே பாத்தீங்கன்னா பெரிய திருவிழா அதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முனீஸ்வரர் அங்காளேஸ்வரி திருக்கோவில் திருவிழா தான். ஸோ ரொம்ப விசேஷமான திருவிழா. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேயே பெரிய கோவில், பெரிய திருவிழா தான் இதை சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 பட்டி கிராமத்துல இருந்தும் எல்லாரும் காப்பு கட்டுவாங்க இந்த கோவில்ல. ஸோ அவ்வளோ விசேஷமான தீமிதி திருவிழா. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் ரொம்ப அழகா காட்சி தருவாரு. இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த கோவில சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா மண்டபம், கொடிமரம் இதோட கூடிய நம்ம அழகான முனீஸ்வரர் வந்து இங்க காட்சி தருவார். அப்படியும் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். வேற எங்கேயுமே நீங்க அந்த மாதிரி பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்க அம்பாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க. ஸோ சாந்த சொரூபினியா இருந்துட்டு நம்மளை வந்து வழி நடத்துவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் சுவாமிகள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு எல்லாம் குபேர செல்வம் கிடைக்கணும்னு நம்ம கோவில்ல பாத்தீங்கன்னா குபேரருக்கு தனியா கோவில், அதாவது தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா குபேரர், அவங்க மனைவி சித்திரலேகா, அதே மாதிரி லட்சுமி தாயாரோட தனி சன்னதி நம்ம கோவில்ல அமைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல தான் சரஸ்வதி தாயாருக்கு தனி சன்னதி. ஸோ ரொம்ப விசேஷமான இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா கோவில் கோபுரம் ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. கலசங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிப்ரவரி 20 யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நம்ம கோவில் திருவிழாவும் ஆரம்பமாயிடும். நம்ம மண்டல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அந்த டேட் வந்தோடனே நான் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப விசேஷமான திருவிழா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து இந்த முனீஸ்வரர் குலதெய்வம். நம்ம போயிருக்கப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுல வந்திருந்தாங்க. அவங்க பொங்கல் வச்சு, அதாவது முனீஸ்வரருக்கு நம்ம வீட்டுல பூஜை போட முடியலன்னா இந்த கோவில்ல வந்து பூஜை போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முனீஸ்வரர். ஸோ அந்த முனீஸ்வரர் பூஜை வந்து இந்த கோவில்ல போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வீடியோ எடுக்க போற டைம்ல திருக்கோயில் திருப்பணி குழு தலைவர் அண்ணன் புண்ணியசேகரன் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த இடத்துல இதெல்லாம் வருது, கோவில் மண்டபம் இந்த இடத்துல இப்படி, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய விஷயம். டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கோவில் நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா வேலைலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுடைய உழைப்புலாம் இல்லாம எல்லாம் இல்லை. ஸோ மக்களுடைய பணியும் இதுல ரொம்ப இருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப விசேஷமான கும்பாபிஷேகம். கண்டிப்பா வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.